வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்படியே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்முடைய பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கையில் என்ன இடம்பெறப் போகிறது? சில தகவல்கள் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த தகவல நான் இன்னைக்கு குடுக்குறேன். திங்கட்கிழமை பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கை அறிவிப்புல அமைச்சர் ராஜ்மோகன் ஐயா அவர்கள் இந்த அறிவிப்புகளை கண்டிப்பாக வெளியிடப் போறார். ஏன்னா, இந்த அறிவிப்புகளுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கோரிக்கை 43 பள்ளிக் கல்வித்துறை டிமாண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். இந்த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல சில இடங்கள்ல பார்க்கும்பொழுது, புதுசா நிதி ஒதுக்கியிருக்காங்க. வழக்கமாக இவ்வளோ வருஷமா இந்த மாரி திட்டங்களுக்கெல்லாம் நிதியெல்லாம் ஒதுக்காம இருந்தாங்க. ஆனா, இந்த திட்டங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க தமிழக வெற்றிக் கழகத்தோட ஆட்சியில, அவங்களுடைய சிந்தனையில இந்த ரிவைஸ்டு பட்ஜெட்ல குடுத்துருக்காங்க. என்னென்னன்னு பார்க்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, எத்தன கோடி இதுக்கெல்லாம் ஒதுக்கிறாங்க பாருங்க. இது வந்து எதுவுமே ஆசிரியர்களுக்கான பணி வாய்ப்பு கிடையாது. இது வந்து ஆசிரியர்களுக்கு பணி வாய்ப்பு குடுக்குற மாரி கிடையாது. இது எல்லாம் மாணவர்களுக்கு சார்ந்தது தான் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் மாணவர் மாநாடு நடத்துதல். இது வந்து 40,00,000. இது ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலிருந்தே இருக்கு. வருஷா வருஷம் திருக்குறள் மாணவர் மாநாடு நடத்துறதுக்கு 40,00,000 குடுக்குறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் கடைசியா இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட்டும் கடைசியும் வந்து ஏற்கனவே இருக்கிற திட்டங்கள் தான். அதை இவங்க ரெக்வரி பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு சர்வதேச பயிற்சி 90,00,000. இது வந்து ஏற்கனவே நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் ஐயா அவர்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் சில ஆசிரியர்களை செலக்ட் பண்ணி, அந்த ஆசிரியர்கள பிரான்ஸ் போன்ற நாடுகள்ல போயிட்டு போலாந்து, பின்லாந்து இந்த மாரி ஆஸ்திரேலியா ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிட்டு, அங்க கல்வி முறைகள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, அத வந்து கல்வி சுற்றுலான்னு போயிட்டு, அங்க இருக்கிற கல்வி திட்ட முறைகள் இங்க பிஆர்சி, பிஆர்டி லெவலுக்கு ட்ரெய்னிங் பண்ணிட்டு, அவங்க பிஆர்சி, பிஆர்டி எல்லாம் ஸ்கூல்ல கட்டி சொல்லி தரணுன்றது தான் மெத்தடு. ஆனா, இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அரசு பள்ளி சர்வதேச பயிற்சின்னு சொல்லிட்டு 90,00,000 ஒதுக்கியிருக்காங்க. இங்கேயே கூட்டி பாருங்க. திருக்குறள் மாநாட்டுக்கு 40,00,000. அ அ அரசு பள்ளி ஆசிரியர்களே சர்வதேச அளவுல கூட்டு போறதுக்கு 90,00,000. கிட்டத்தட்ட 1,30,000 1,30,00,000 முடிஞ்சு போச்சு. நிதியில 1,30,00,000 ஒரு ஓரமா வச்சுக்கங்க. நடுவுல இருக்கிற திட்டமெல்லாம் படிச்சு பார்க்கலாம் பாருங்க. மாணவர்கள் புதுமை மற்றும் தொழில் முனைவு திட்டம். இது வந்து 4,82,00,000. அதாவது 4.82 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது எதுக்கு? மாணவர்கள் புதுமைகள் படைப்பதற்கும், தொழில் முனைவு திட்டம் என்னன்னா, மாணவர்கள் இந்த புதுமையான கண்டுபிடிப்புகளை எக்ஸிபிஷன் டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. இந்த தானியங்கி கேட் எடுக்கிறது, அப்புறம் நீராவியில வந்து கேட் இயங்குற மாரி பண்றது, கரண்ட் இல்லாம எப்படி வந்து சோலார் லைட் இது பண்றது, இது மாரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க பசங்க. அப்ப இந்த எக்ஸிபிஷன் வழியாக புதுமையான கண்டுபிடிப்பு இருக்குன்னா, அந்த கண்டுபிடிப்புகளுக்கு அதுவும் அவங்க காப்புரிமை எப்படி எடுக்கிறது? காப்புரிமை. இது வந்து நான் தான் கண்டுபிடிச்சேன். இதோட காப்புரிமை எனக்கு தான்னு சொல்லிட்டு, அத பத்தி சொல்லிக் குடுக்கறதுக்கு ட்ரெய்னிங்கும், வழிமுறைகள வந்து எஜுகேட் பண்றதுக்காக எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா, 4.82 கோடி. அதாவது 4,82,00,000. இதனால வேலைவாய்ப்பு இல்ல. மாணவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, இங்க வேலைவாய்ப்பு இல்லாத ஆசிரியர்களுக்கு இல்ல. பிஎட், எம்எட் படிச்சவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அடுத்து தொல்லியல் தலங்களுக்கு பள்ளி மாணவர்களை கல்வி சுற்றுலா செல்லுதல். இதுவும் சுற்றுலா தாங்க. இது என்னன்னா, பள்ளி மாணவர்கள சுற்றுலாக்கு எடுத்துட்டு போறாங்க. எங்க? இது 1,14,00,000. 1.14 கோடி. இது உங்களுக்கு தெரியும். தொல்லியல் தலங்கள் இங்க கீழடி, அப்புறம் இவங்க தமிழ்நாட்டுல ஆதிச்சநல்லூர் இந்த மாரி எந்தெந்த இடங்கள்ல தொல்லியல் துறை தலங்கள் இருக்கோ, அங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஸ்கூல்ஸ் பசங்கள வந்து அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போணும்னு சொல்லி, இதுக்குன்னு சிறப்பு நிதி ஒதுக்கியிருக்காங்க. அது எந்தெந்த பள்ளிகளுக்கு மாடல் ஸ்கூலுக்கு வருதா? இல்ல பெரிய பெரிய ஸ்கூல்ஸ்க்கு வருதா? அதாவது அதிக ஸ்ட்ரென்த் இருக்க ஸ்கூலுக்கு வருதா? அதையெல்லாம் வந்து இனி வரும் காலங்கள்ல அதெல்லாம் தெரியும். இதுவும் வேலைவாய்ப்பு தகவல் இல்ல. அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, புதிய பட்ஜெட்டுங்க. இது வந்து ஏற்கனவே இல்லாததுங்க. புதுசா வரப்போது. மண்டே அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அத நான் சொல்லிர்றேன். மண்டே நியூஸ்ல வந்துச்சுன்னா, மறக்காம ஆயுஷ் அகாடமி இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. இல்லன்னா என்னுடைய நம்பர் கூட சொல்லுங்க. சார், ஆமா சார், நீங்க இந்த மாரி வீடியோ குடுத்தீங்க. அதே தான் மண்டே சொல்லியிருக்காங்கன்றது மறக்காம என் நம்பருக்கு அப்டேட் பண்ணுங்க. ஆயுஷ் அகாடமியோட அஃபிஷியல் நம்பர் வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க. உங்களுக்கு பதிவு குடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, பள்ளிகளில் மனநலன் மற்றும் ஆலோசனை வழங்குதல். இது புதுசு. இதுவும் புதுசு. ரூ. 1,00,00,000 ஒதுக்கியிருக்காங்க. தமிழ்நாடு அளவுல எல்லா பள்ளிகள்லயும் எந்தெந்த பள்ளிகள்ல ஒழுக்க குறைபாடுகள் இருக்கு, ஒழுக்கநெறி குறைபாடுகள் இருக்கு, அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது டிப்ரஷன் லெவல்ல இருக்காங்களா, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் ட்ரெய்னிங், அதாவது சைக்காலஜி ட்ரெய்னிங் குடுக்குற மாரி இதெல்லாம். ஏற்கனவே சைக்காலஜி படிச்சவங்கள வச்சுக்கிட்டு, இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி ஒரு திட்டத்த போட்டிருக்காங்க. அப்ப பள்ளிகளில் மனநலம் மற்றும் ஆலோசனை வழங்குதலுக்கு ரூ. 1,00,00,000 ஒதுக்கியிருக்காங்க. அப்ப இதுவரையும் எத்தன கோடிங்க போயிருக்கு?
அங்கே ஒரு 4, 5, 6 6 கோடி மேலே கீழே ஒரு 1. ஸோ கிட்டத்தட்ட 7 கோடி போயிடுச்சு இதுலேயே. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது. இருக்கிறதுலேயே பள்ளிக்கல்வித்துறைக்குள்ளே இந்த நிதியை எடுத்துன்னு வந்திருக்கிறது வருத்தத்துக்குரியது. பள்ளிக்கல்வித்துறைக்கு விழிப்புணர்வு கொடுக்கலாம். ஆனால் இது பொதுவான நிதியில் மனிதவள மேம்பாட்டுத்துறை வழியாக போட்டு பள்ளிக்கல்வித்துறைக்கு ஏதாவது செய்யலாம். ஆனால் பள்ளிக்கல்வித்துறை இவ்வளோ கோடியை ஒதுக்கி ஆசிரியர் நியமனம் இல்லாத வருத்தமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு, ஆன்டி ஃப்ரீ ட்ரக் தமிழ்நாடு, அதாவது ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு. இது என்னது? ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு, போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு 7,20,00,000 ஒதுக்கியிருக்காங்க. 7,20,00,000. அப்போ கூட்டி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 7, 8, 9, 13 கோடி. 13க்கு அப்புறம் அது ஒரு 8, 10, இது ஒரு 14 கோடி, கிட்டத்தட்ட 15. 15 கோடி கிட்ட வேலைவாய்ப்புகள் இல்லாத ஒரு திட்டங்களாக தான் இருக்குது. இந்த திட்டங்கள் எல்லாம் நம்ம பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையில் இதெல்லாம் வந்து புதிய அறிவிப்பாக வெளியிடுவாங்க. மீண்டும் ஏதாவது புதிய தகவல் கிடைச்சா அடுத்த பதிவு கொடுக்குறேன். அடுத்த பதிவுக்கு காத்துருங்க. இந்த சேனலில் வர பதிவுகள் உண்மையாக சரியாக எவிடன்ஸோடு இருக்குன்றது நம்பினீங்கன்னா மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். இது எங்கேருந்து சார் எடுத்தீங்கன்னா இங்கேருந்து தான். இது பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னதெல்லாம் வந்திருக்கு பாருங்கள். தொல்லியல் தலங்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி சுற்றுலா எடுத்துகிட்டு போகிறது, தொல்லியல் தலங்களுக்கு பள்ளி மாணவர்கள் எடுத்துகிட்டு போகிறது, மாணவர்கள் புதுமை மற்றும் தொழில் முனைவு திட்டம், அதன் பிறகு பள்ளிகளின் மனநலம் மற்றும் ஆலோசனை வழங்குதல், அதுக்கப்புறம் இது சொன்ன போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு, போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு, ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு, அது கடைசியாக அரசு பள்ளியாசலுக்கு சர்வதேச அளவில் பயிற்சி. இது எல்லாமே வந்து பட்ஜெட்டில் ஏற்கனவே திட்டத்தை ஒதுக்கிட்டாங்க. இதை பற்றி அறிவிப்பு திங்கட்கிழமை வரப்போகுது. வேறு ஏதாவது அறிவிப்புகள் என் கண்ணில் பட்டாலோ தேடி பார்க்கும்போது கிடைச்சாவோ அடுத்த பதிவில் கொடுக்குறேன். இந்த சேனலோட ஆதரவு தொடர்ச்சியாக இருக்கட்டும். என்னுடைய ஆதரவு உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். உங்களுடைய ஆதரவு எனக்கு இருக்கணும். எப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டும்.